நண்பா வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் ராம்ஜி பேசுகிறேன். இந்த ஒரு ஜோதிட விளக்கத்தை காண்போம். நண்பா, ஒரு ஜாதகத்தில் ஒரு நபருக்கு பெண் பார்க்கும்போது தாய் வழியில் பெண் அமையுமா அமையாதா என்று ஆராய 4ஆம் இடம் சந்திரன் 4க்குரியவன், இவர்கள் பலம் பெற்று சுபம் பெற்று 7க்குடையவன் மற்றும் சுக்கிரனோடு தொடர்பு கொண்டால் தாய் வழியில் பெண் அமையும் என்று பெரும்பான்மையாக ஜோதிடம் கணிப்பார்கள். ஆனால் அவ்வாறு கணிக்க தேவையில்லை. தாய் வழியில் பெண் அமையும் என்று கணிக்க வேண்டாம். அதாவது 4ஆம் இடம் 4க்குரியவன் சந்திரன், இவர்கள் பலமாகவும் சுபமாகவும் இருந்தால் தாய் வழி உறவுகள் சிறப்பாக அருமையாக வாழ்வார்கள் என்று பொருள். அவ்வாறு இருக்கும் பட்சம் தாய் வழியில் பெண் எடுத்தால் நமக்கு சிறப்பு என்று ஆராயுங்கள். அதே போல 9ஆம் இடம் 9க்குரியவன் சூரியன், இவர்களோடு 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன், இவர்கள் தொடர்பு கொண்டு இருவரும் சிறப்பாகவும் பலமாகவும் சுபமாகவும் இருக்கும் பட்சம் தந்தை வழியில் பெண் எடுத்தால் சிறப்பு, தந்தை வழி உறவுகள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று ஆராயுங்கள். அதாவது தாய் வழியில் பெண் எடுத்தால் சிறப்பா, தந்தை வழியில் பெண் எடுத்தால் சிறப்பா என்று ஜாதகத்தில் ஆராயலாம். ஆனால் தாய் வழியில் தான் அமையும், தந்தை வழியில் தான் அமையும் என்று ஆராய்வது தவறாகிவிடும். அவ்வாறு ஆராய தேவையில்லை, அது சரியாகாது. இன்னாருக்கு இன்னார் என்று பெண் ஏற்கனவே நிர்ணயம் ஆகவில்லை. அவ்வாறு இன்னாருக்கு இன்னார் என்று நிர்ணயம் ஆகியிருந்தால் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஜாதக பொருத்தமே இருக்காது. ஜாதக பொருத்தம் பார்ப்பதே சிறந்ததை தேர்ந்தெடுக்கவே ஜாதக பொருத்தம் பார்க்கிறோம். இன்னாருக்கு இன்னார் அமையும் என்றிருந்தால் நாம் ஜாதக பொருத்தம் பார்க்க தேவையில்லை, ஜாதகமே பார்க்க தேவையில்லை, நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடலாம். சிறந்ததை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் ஜாதகம் பார்க்கிறோம். ஆக தாய் வழியில் பெண் தந்தை வழியில் பெண் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஜாதகத்தில் ஆராய வேண்டாம். தாய் வழி தந்தை வழி உறவுகளில் எது சிறப்பாக இருக்கிறது, அதாவது 4ஆம் இடம் சிறப்பாக சுபமாக இருக்கிறதா, 9ஆம் இடம் சிறப்பாக சுபமாகி இருந்து 7க்குடையவன் தொடர்பு கொள்கிறதா, எது 4ஆ 9ஆ, எது 7ஆம் இடத்துடன் நன்கு வலுவாக சிறப்பாக சுபமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த இடத்தில் பெண் எடுப்பது சிறப்பு என்று ஆராயுங்கள். அப்பொழுது பலன் சரியாக வரும். வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.